வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதுல வரைபடம் எடுத்துக்காட்டு 3ல் 44 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒருங்கமைந்த நேரிய சமன்பாடுகளுக்கு வரைபடம் மூலம் தீர்வு காண்க. இந்த ரெண்டு சமன்பாட்டோட தீர்வை கண்டுபிடிக்கணும். அதாவது எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். எதை பயன்படுத்தி? வரைபடத்தை பயன்படுத்தி. சரியா? முதல் இது பாருங்க, என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 5. நம்ம ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்சிருமா? ஒய் ஈக்குவல் டு இது பிளஸ் எக்ஸ், இங்க வந்தா மைனஸ் எக்ஸ், இது பிளஸ் 5 வலது பக்கம் இருக்கு. அப்படியே நம்ம எந்த மாற்றமும் இல்லை. இதை மட்டும்தான் இந்த பக்கம் கொண்டு வரும். -5 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 5. சரியா? இப்ப பாருங்க, நமக்கு எக்ஸோட மதிப்பு வேணும். எக்ஸோட மதிப்புன்னா அங்க எக்ஸோட பகுதியில பாருங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்போ -1 0 1ன்னு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, ஒய் கண்டுபிடிக்க வரும். ஒய்னா மைனஸ் எக்ஸும் பிளஸ் 5ம் சேர்ந்தது. சரியா? இந்த அட்டவணை ரொம்ப கவனமா இருக்கணும். பாருங்க, நீங்க ஸ்கேலை வச்சு அழகா என்ன செஞ்சிருங்க, அட்டவணை போட்டுங்க. இப்ப பாருங்க, எக்ஸுக்கு பதிலா -1 கொடுக்க போறோம். இந்த இடத்துல பாருங்க, ஒய் ஈக்குவல் டு இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலா -1. சரியா? அதுக்கு அடுத்தது இந்த பிளஸ் 5 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு மைனஸ் பெருக்குனா பிளஸ் 1, இந்த பிளஸ் 5 அப்படியே வந்துடும். 1 5 கூட்டினா 6. அப்ப எக்ஸோட மதிப்பு -1 அப்படின்னா ஒய்யோட மதிப்பு எத்தனை? 6. சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக 0. ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 0 பிளஸ் 5. 5ல் 0 கழிச்சா 5 தான். அப்ப எக்ஸோட மதிப்பு 0ன்னா ஒய்யோட மதிப்பு 5. அதுக்கு அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 1. ஒய் ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக 1 பிளஸ் 5 அப்படியே வந்துடும். 5ல் 1 கழிச்சோம்னா 4. அப்ப 4. சரியா? இப்ப பாருங்க, புள்ளிகள் நம்ம குறிக்க வேண்டிய புள்ளிகள் என்ன பாருங்க, -1,6. எக்ஸோட மதிப்பு -1, ஒய்யோட மதிப்பு 6. அதுக்கு அடுத்தது 0,5. அதுக்கு அடுத்தது 1,4. சரியா? இதான் என்னது, நம்ம குறிக்க வேண்டிய புள்ளிகள். அதுக்கு அடுத்த ரெண்டாவது சமன்பாடு எடுத்துக்கலாமா? இதை எடுத்துக்கிடுவோம். என்ன இருக்கு பாருங்க, 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4. இப்ப பாருங்க, 2x இது பிளஸ் 4 இடத்துல கொண்டு வாங்க, -4 ஈக்குவல் டு மைனஸ் ஒய் கொண்டு தான் பிளஸ் ஒய்யா மாறிடும். அப்படியே சைடை மாற்றி எழுதுங்க. ஒய் ஈக்குவல் டு 2x -4. இந்த மாதிரி சைடை மாத்தினோம்னா எந்த குறியும் மாறாது. இப்ப பாருங்க, இந்த எக்ஸ் உறுப்போட பகுதியில எதுவுமே இல்லை. அப்ப என்ன இருக்கு? 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப எக்ஸுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம்? -1 0 1ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு ஒய் தான் வேணும். ஒய்னா எது எது சேர்ந்தது? 2xும் -4ம் சேர்ந்தது தான் என்னது, நமக்கு ஒய். சரியா? இப்ப பாருங்க, என்ன செஞ்சிடலாம்? மதிப்புகளை பிரதிவிடுவோமா? ஒய் ஈக்குவல் டு இந்த 2 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக -1, இந்த -4 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு பிளஸ் மைனஸ் 2 1 2 -4. அப்ப என்ன வருது? -6. அப்ப பாருங்க, எக்ஸோட மதிப்பு -1னா ஒய்யோட மதிப்பு -6. அதுக்கு அடுத்து பாருங்க, ஒய் ஈக்குவல் டு இந்த 2 அப்படியே வந்துருமா? எக்ஸுக்கு பதிலாக 0 -4. 0 2 பேருங்க 0 -4. 0 -4 -4. அப்ப எக்ஸோட மதிப்பு 0னா ஒய்யோட மதிப்பு -4. அதுக்கு அடுத்து பாருங்க, ஒய் ஈக்குவல் டு 2 அப்படியே வந்துருமா? எக்ஸுக்கு பதிலாக 1 -4 ஈக்குவல் டு 2 1 2 -4 அப்படியே வந்துடும். இது ரெண்டு வேற வேற குறி. அப்ப கழிக்கணும். 4 2 கழிச்சா 2. பெரிய நம்பருக்கு மைனஸ், அதனால -2. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? -2. இப்ப பாருங்க, நம்ம குறிக்க வேண்டிய புள்ளிகள் என்னென்ன புள்ளிகள் பாருங்க. எக்ஸோட மதிப்பு -1னா ஒய்யோட மதிப்பு -6. எக்ஸோட மதிப்பு 0னா ஒய்யோட மதிப்பு -4. எக்ஸோட மதிப்பு 1 அப்படின்னா ஒய்யோட மதிப்பு -2. சரியா? இந்த புள்ளிகளை நம்ம என்ன செய்ய போறோம்? வரைபடத்துல குறிச்சு தீர்வை நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, கிராஃப் எடுத்துங்க. கிராஃப் எடுத்தாச்சு. இந்த கிராஃப்ல இந்த கிடைமட்டம் இருக்குங்க இல்லையா, இது வந்து எக்ஸ் அச்சு, இந்த பக்கம் எக்ஸ் டேஷ். செங்குத்து அச்சு இருக்கு இல்லையா, இது வந்து ஒய் அச்சு. கீழே வந்தோம்னா இது வந்து ஒய் டேஷ். சரியா? இப்போ இந்த ரெண்டு அச்சும் சந்திக்குது இல்லையா, இந்த சந்திக்கக்கூடிய புள்ளி தான் என்னது? 0. இதான் 0. இதுக்கு அடுத்தது பளிச்சுன்னு இருக்கு இல்லையா, இது 1,
அடுத்து பளிச்சுட்டு இருக்க இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. அப்படியே இடது பக்கம் வந்தோம்னா பாருங்க, இதுக்கு அடுத்த பளிச்சுன்னு இருக்க லைன் -1, -2, -3, -4, -5, இங்க -6. சரியா? YHல மேல்புறம் வந்தோம்னா பாருங்க, இந்த இடத்துல 1, 2 அந்த பளிச்சுட்டு இருக்கதான் எடுக்கணும். சரியா? மாத்தி எடுத்துறாதீங்க, தப்பாயிரும். அதுக்கு அடுத்தது 6. அப்படியே கீழே வாங்க. இதான் என்னது? -1, இது -2, இது -3, இது -4, இது -5, இது -6. XHல 1, 2, 3 எழுதியிருக்கோம். YHல 1, 2, 3 எழுதியிருக்கோம். அப்ப பாருங்க, அளவு திட்டம். இந்த ஒவ்வொரு பாக்ஸ் என்னன்னா 1 சென்டிமீட்டர்னு அர்த்தம். XHல 1 சென்டிமீட்டர்ன்றது 1 அலகு, YHலயும் 1 சென்டிமீட்டர் 1 அலகு. இப்போ நம்ம 2 இது வரையணும். 2 நேர்கோட்டு வரைபடம் வரையணும். 2 எங்க சந்திக்குதோ அதான் நமக்கு தீர்வு. முதல் இது பாருங்க, -1,6. XHல -1, YHல 6 மேல இருக்கு பாருங்க. அப்போ இந்த -1 மேல் நோக்கி வரணும். எதுக்கு நேரா? 6க்கு நேரா. பாருங்க, இதுக்கு நேரா Xோட மதிப்பு -1, Yயோட மதிப்பு 6. இதான் என்னது? -1,6. ரெண்டாவது புள்ளி பாருங்க, 0,5. 0,5. Xல 0, Yல 5. அப்போ 0 விட்டுருங்க. 5 எங்க 5? YHல 5 எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. இதான் என்னது? 0,5ன்ற புள்ளி. அதுக்கு அடுத்தது 1,4. XHல 1, YHல 4. இங்க பாருங்க, XHல 1, YHல 4 இங்க வரும். பாருங்க, Xக்கு நேரா 1, Yக்கு நேரா 4. இதான் என்னது? 1,4. இப்ப என்ன செய்யணும்னா, ஸ்கேல் எடுத்து இந்த 3 புள்ளிகளை நல்லா இணைச்சு விடணும். இதை மட்டும் இணைச்சிடக்கூடாது, 2 பக்கமும் நல்லா நீட்டியும் விடணும். சரியா? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சில பேர் இந்த புள்ளிகளை மட்டும் இணைச்சிட்டு அப்படியே நிறுத்திடுவீங்க. அப்படி நிறுத்தக்கூடாது. சரியா? நல்லா 2 பக்கம் போட்டு விட்டுருங்க. இங்க ஒரு அம்புக்குறி போட்டு விடுங்க, இங்க ஒரு அம்புக்குறி போட்டு விடுங்க. இது எதோட வரைபடம்? அதை மறக்காம எழுதுங்க. எதோட வரைபடம்? x + y = 5. முதல் சமன்பாட்டு இருக்கு இல்லையா, அதோட வரைபடம் x + y = 5. இப்போ ரெண்டாவது இதை நம்ம குறிக்க போறோம். குறிக்கலாமா? ரெண்டாவது பாருங்க, -1,6. Xல -1 இங்க இருக்கு, Yல -6 இங்க இருக்கு. அப்ப -1ல இருந்து கீழ் நோக்கி வரணும். எது வரைக்கும்? இந்த -6க்கு நேரா. அப்ப இதான் என்னது? -1,6. அடுத்து பாருங்க, 0,-4. Xல 0, Yல -4. எங்க இருக்கு? Yல -4 அங்க தானே இருக்கு. இதான் என்னது? -4. அப்ப 0,-4. நான் பேனா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க பென்சில் தான் யூஸ் பண்ணணும். சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, 1,-2. XHல 1, YHல -2. XHல 1, YHல -2. இங்க இருக்கு பாருங்க. இதான் என்னது? 1,-2. இப்ப என்ன செய்யணும்னா, இந்த 3 புள்ளிகளையும் ஸ்கேலை வச்சு இணைக்கணும். நல்லா நீளமா போட்டு விடணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இப்ப பாருங்க, இணைச்சிருவோமா? கரெக்டா ஸ்கேலை வச்சு அழகா இணைச்சு விடணும். பாருங்க, நல்லா நீளமா போட்டு விடுங்க. நான் என்ன செஞ்சிருக்கேன்? எதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்? பேனா. நீங்க பென்சிலை வச்சு வரையணும். உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியறதுக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன்? எதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்? பேனா யூஸ் பண்றேன். நீங்க பென்சிலை யூஸ் பண்ணுங்க. இப்போ இதோட சமன்பாட்டை எடுத்து எழுதுவோமா? ரெண்டாவது சமன்பாடு பாருங்க, 2x - y = 4. அப்ப இது என்னது? 2x - y = 4. இத மறக்காம எழுதுங்க. இப்ப பாருங்க, இந்த 2 படமும் இந்த இடத்துல வெட்டி இருக்கு இல்லையா? இதான் என்னது? நமக்கு தேவையான தீர்வு. தீர்வை நம்ம எழுதணும். பாருங்க, இதுக்கு நேரா Xோட மதிப்பு 3, Yயோட மதிப்பு 2. அப்ப தீர்வு என்னது? 3,2. இத மறக்காம எழுதணும். இதுக்கு நேரா Xோட மதிப்பு தான் முதல்ல பார்க்கணும் 3, அதுக்கடுத்து Yயோட மதிப்பு பார்க்கணும் 2. இப்போ முடிவு நம்ம எழுதிடலாமா? therefore முடிவு எங்கனாலும் எழுதுங்க. இந்த கிராஃப்ல இந்த இடத்துல எழுதினாலும் ஓகே, அப்படி இல்லை இங்க எழுதினாலும் சரிதான். முடிவு இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க, முடிவு எழுதணும். தீர்வு, தீர்வு எது தீர்வு? 3,2. 3,2 இதான் தீர்வு. அதாவது Xோட மதிப்பு 3ன்னு அர்த்தம், Yயோட மதிப்பு 2ன்னு அர்த்தம். இப்படி நீங்க எழுதினா கூட போதும், இல்ல இந்த மாதிரி எழுதினா கூட சரிதான். சரியா? அவ்வளவுதான். இந்த கிராஃப் வரைபடம்
முடிந்தது. நன்றி.